ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் எதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதில் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு எது செட் ஆகலையோ அதை விட்டுட்டு எது செட் ஆகுதோ அதை முயற்சி பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு ஒரு 3 மாதம் தொடர்ந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாம் டவுன் சைடு இப்படி தான் போயிட்டுருக்குது அப்படின்றப்போ, ஸோ இந்த வாரம் மட்டும் உங்களுக்கு அப்படியே திரும்பி மேலே போயிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. இது ஆக்சுவலாக ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கங்க. நான் இன்றைக்கி முயற்சி பண்ணுவேன், நாளைக்கு முயற்சி பண்ணுவேன், இருக்கிற கேபிட்டல்லாம் ஒரு நாள் வைப் அவுட் ஆகிட்டு எதுவுமே பண்ண முடியாமல் சொன்னால் வரக்கூடாது. அட்லீஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்டாக்ஸில் உங்களுடைய பிளானை அடுத்த லெவல் கொண்டு வாங்க. ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன சார், இப்போது ப்ராஃபிட் கம்மியாக வருமே, ஆப்ஷன்ஸ் தான் ப்ராஃபிட் ஜாஸ்தி வருமே அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படிலாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்டாக்ஸில் கூட ப்ராஃபிட் பண்ணலாம். நீங்கள் 1% நீங்கள் பண்ணால் கூட போதுமானது. உங்களுடைய கேபிட்டலில் 1% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் போதுமானது. அது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஆப்ஷன்ஸில் நான் மந்த் எண்டில் நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன்னா, ஸ்டாக்ஸில் மந்த் எண்டில் ப்ராஃபிட்டில் இருக்கேன்னா, ஸ்டாக்ஸில் ஸ்விங் ட்ரேடிங்கில் நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன்னா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் ப்ராஃபிட்டில் இருக்கேனான்னு உங்கள் மனசாட்சி தொட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு. ஏன் நான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த வியூஸை மட்டும் ஷேர் பண்ணுறேன்னா, சாம்பிளுக்கு இது தெரிஞ்சுங்க. அதை நீங்கள் ஸ்டாக்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்போ ஸ்டாக்ஸில் நான் சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் பிரகாரம் உங்களுக்காக அது இல்லீகல் ஸ்டாக்ஸை பற்றி பேசுறதுன்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், சார்ட்டை பற்றி நீங்கள் அனாலிசிஸ் பண்ண சொல்லுவோம். அதையே சேம் நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் அடுத்த லெவல் வரலாம். ஸோ அதனால தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நான் உங்களுக்கு காமிச்சு சொல்ல தவிர மிச்சப்படி நான் இதை தான் பண்ணுங்க, அதை தான் நான் ரெஃபரும் பண்ணுறதில்ல. என்னுடைய வியூஸை மார்க்கெட் இந்த மாதிரி போகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்ஸை அதுக்கு பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 50% கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும் சார் அப்படின்னுவாங்க. இப்போ ஃபார்மா செக்டர் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த என்னுடைய வியூ பிரகாரம் ஃபார்மா செக்டரும் ஸ்டீல் செக்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் ஆகிற மாதிரி தெரியல என்னுடைய வியூ பிரகாரம். ஏன்னா பெட்ரோலியமாக இருக்கட்டும், சில செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மார்க்கெட் கூட இதுவும் கரெக்ஷன் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் பொதன்னு விழுந்துடும், பெருசாக ஃபால் ஆகிடும். ஏன்னா இப்போ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் 1000 பாயிண்ட் வருமோ சர்க்கிட் அப்படின்னாங்க. 1000 பாயிண்ட் எப்படி வரும்? 1000 பாயிண்ட்டு மேபி உங்களுக்கு அந்த பிரேக் டவுன் ஆன இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷனுக்காக கீழே வரலாம். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டுது. இப்போது இந்த சப்போர்ட், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் ஆக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 1000 பாயிண்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 1000 பாயிண்ட் உடனடியாக கீழே வரும் அப்படின்னா எல்லோரும் பெரிய ரெட் கலர் இந்த மாதிரி வரும் எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ரெட் கலர் கேனில். ஸோ அந்த மாதிரி ரெட் கலர் கேனில் வரணும்னா ஏதாச்சும் ஒரு அங்கே விஷயம் நடக்கணும். அந்த ஒரு நமக்கு நியூஸ் இம்பேக்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ரெட் கலர் வருமே தவிர இருந்தால் அப்படி பெரிய ரெட் கலர் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, நான் வராதுன்னு சொல்ல வரல, வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பையர்ஸ் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் கீழே வந்தாலும் பையர்ஸ் ரெடியாக இருக்காங்க. எப்போ நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பெரிய கரெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா இந்த நெக்லைன், அதாவது இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு மார்க்கெட் இந்த நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வரும் இல்லையா, அப்போ நம்ம கொஞ்சம் பயப்படணும். ஏன்னா பெரிய கரெக்ஷன், அப்போ 20,500 அப்படின்னு பெரிய கரெக்ஷன். ஸோ அந்த கரெக்ஷன் வரல வருமானு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண வேணாம். நம்ம இன்ட்ராடே பற்றி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இந்த ஃபஸ்ட்டு 1000 பாயிண்ட் மட்டும் நம்ம கணக்கெடுத்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ 10 மினிட் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கேப் ரீஃபில் ஏரியா பேலன்ஸ் இருக்குது. அதாவது 24,640, 600 அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில். அப்போது கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகிட்டு ஃபில் ஆகிடுச்சுன்னா அதுவும் முடிஞ்சிச்சு. அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் ஏரியா மாறிடுது. அப்போ சப்போர்ட் ஏரியா கிட்ட ப்ரைஸை ஒன்று பேஸ் அமைக்கும் அல்லது ரிவர்சல் பிளான் பண்ணும். ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று பிளான் பண்ணும். என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் கண்டினியூவாக ட்ரெண்டு டவுன் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. ஏன்னா கேப் ரீஃபில் பண்ண, ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே மார்க்கெட் கீழே வந்தது, சின்னதாக இது ஒரு பேஸ் அமைச்சிச்சு, அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ அதே மாதிரி பிரேக் டவுன் அமைச்சு இந்த இடத்துல ஒரு ப்ரைஸை சஸ்டெண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அகைன் பிரேக் டவுன் வரணும்னா கூட இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சின்னதாக பேஸ் கரெக்ஷன் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூ என்னென்னா ஒரு சப்போர்ட் ஏரியா கிட்ட ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. கேப் ரீஃபில்லிங் ஏரியா கூட இந்த இடத்துல ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கும். கண்டினியூவாக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அப்போ என்ன ஒன்று, இதில் ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கும். 24,600 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது மேலே அப்பர் சைடு போகணுன்னா எப்போ இந்த கேப் ஒரு மார்க்கெட் அகைன் கேப் டவுன் ஆச்சுன்னா இது கேப் ஃபில் ஏரியாவாக மாறதுக்கு அப்போது இது ஒரு குட்டி ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் குட்டி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது பெரிய ரெசிஸ்டன்ஸ் இது. ஓகே, இந்த பிரேக் டவுன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரெசிஸ்டன்ஸ், இதுக்குள்ளே 2 ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் அகைன் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அகைன் சப்போர்ட் கிட்ட ப்ரைஸ் வரும்.
அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பிளான் அப்படின்னா, மார்க்கெட் ஓவரால் வந்து நெகட்டிவ், ஏன்னா 250 பாயிண்ட் வந்து ஃபால் ஆச்சு அன்றைக்கி. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனுக்கான ஒரு சினாரியோ தான் காமிக்குது, பார்க்கலாம். ஆமாம், 76 பாயிண்ட் வந்து இப்போதைக்கு ப்ளஸ் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் மேபி நான் ஒரு குட் நியூஸ் என்ன வந்துச்சு, வேறு என்ன இம்பாக்ட் என்ன மார்க்கெட்டில் ஆகுது அப்படின்னா, இது க்ரீனில் திரும்பிச்சு அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா மார்க்கெட் அங்கே அந்த சைட்வேஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த 24,600 ரேஞ்சில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நிஃப்டி 50 என்னோட வீடுனா ஒரு சைட்வேஸ்க்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த வீக்னஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும், ரிவர்சலுக்கான பிளான் எதுவும் கிடையாது. மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து இங்கே ட்ரை பண்ணிச்சு இந்த இடத்துல, ஆனால் அதை ட்ரை பண்ண இடம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறது கூட அதனோட இல்லை செல்லிங் ப்ரெஷர் அதுக்குள்ளே வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்து செல்லிங் ப்ரெஷர் காமிச்சிட்ருக்கு. அப்போ மார்க்கெட்டு இப்போதைக்கு இன்னும் ஸ்டில் வந்து ஒரு அப் சைடுக்கான எதுவும் பிளான் பண்ணலை. அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் மேலே கரெக்ஷன் வந்து அகைன் வந்து ஃபால் சைட் டவுன் சைடுக்கான பிளான் தான் மார்க்கெட் இன்னும் ஸ்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. சரி, இதனுடைய இன்னும் கண்டினியூஷன் ஏதோ சார் மார்க்கெட் இன்னும் கீழே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் நமக்கு க்ளூ கிடைக்குதான்னு. நெக்ஸ்ட்டு பெரிய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,600 தான் இருக்குது. அதுக்குள்ளே ஸ்மால் சப்போர்ட் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதில். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் எவ்ரி கரெக்ஷனுக்கும் இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கான வாய்ப்புகளுக்காக வந்து மேபி மார்க்கெட் வந்து கொஞ்சம் நாளைக்கு மேலே வந்தால் வரலாம். ஆனால் அதுவும் ஏதாச்சும் ஒரு ரீசன் கிடைக்காம மேலே எதுவும் வரல. ஏன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் வரல. அகைன் இந்த ஒரு வேளை பேஸ் அமைச்சு ஒரு ஹையரை ஃபார்மேஷன் நடந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவும் டவுட் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் எதுவும் கீழே ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியல. இன்னும் ஸ்டில் அங்கேயே நிற்கிறாங்க தேங்கி. ஒரு ஹை இன்னும் பிரேக் பண்ண முடியலை. அப்போது நம்ம இந்த ஒரு ஹை க்ரியேட் ஆகிறதுல வெயிட் பண்ணோம். மேபி இந்த ஒரு ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஓகே. அந்த ஹையை பிரேக் பண்ணாத வரல நம்ம வந்து அப்பர் சைடுக்கான எதுவும் பிளான் கிடையாது. மார்க்கெட் மேலே போனாலும் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 53,800 53,600 அப்படின்ற லெவலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன க்ரீன் கலர் கேண்டில் அதை ஃபார்மேஷன் க்ரீன் கலர் கேண்டில் இது மாதிரி ஒரு ஸ்லோவாக வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி பேங்க்கில். அதாவது இனி வரும் நாட்கள் இதை 1 hour டைம் ஃப்ரேம் இல்லையா. ஸோ அதனால் என்னோடய வியூனா டவுன் சைடுக்கான பிளான் தான் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. 10 minutes டைம் ஃப்ரேம் ஷூட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனில் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே ட்ரை பண்ணாங்க பைக் அப்பர் சைடு, நான் போக முடியல. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ அகைன் கண்டினியூ ஃபால் ஆகிட்டு கீழே வந்திருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவில் ஒரு வேளை அகைன் கேப் டவுன் என்ன ஆப்ஷனாக இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும், அகைன் வந்து ஃபால். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் கரெக்ஷனில் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். பாட்டமில் சேல் பண்ணாதீங்க. நேற்று சொன்ன மாதிரி தான். நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் பிரேக் டவுன் நல்ல கடகடன்னு ஃபால் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் பாட்டமில் சேல் பண்ணாதீங்க, நீங்கள் இங்கே சேல் பண்ணியிருந்தால் இங்கே பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்குமா அப்படின்னு. அதுதான் இந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி ஓட்டர் ட்ரெயின்லாம் வந்து ஏறி எனக்கு அவ்வளோ ரொம்ப அடிபட்டது நாட்களாக உண்டு. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. போனால் போட்டு பரவாயில்ல விட்டுடுவேன். ஸோ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிரேக் டவுன் வந்துச்சுன்னா ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் ஸ்டில் அதே தான். நம்ம வந்து இங்கே கட் ஆகிட்டோன்னே சேல் பண்ணலான்றதில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ரிவர்ஸ் என்ன வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இங்கே அகைன் இன்னொரு ரெட் கலர் கேனில் வந்துச்சு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து நிறைய அது மாதிரி பார்த்தது உண்டு நான். ஆனால் கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கிறதும் பண்ண முடியாது நம்ம. இப்போது ஃபஸ்ட் கேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes கேனில் கடற்கன்னு கீழ் விழுது அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது இடத்துல. ஆனால் வெயிட்டிங் பண்ணி ஒரு பிரேக் டவுன் கிடச்சதுன்னா நம்ம வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். சென்செக்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் பேஸ் அமைச்சு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 81,000 வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். கீழே வந்து 80,500 வரலும் கீழே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சென்செக்ஸில் கூட ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான். ஆனால் வந்து மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுல ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அந்த இடத்துல. ரைட், ஓகேங்களா. 80,500 கிட்ட ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இன்றைக்கி பெருசாக ஒன்றும் மூமெண்டம் இங்கே வருது அங்கே வருதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூவாக டவுன் போயின்னு இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த சான்சஸ் எதுவும் கிடைக்கல. கேப் டவுனில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு சினாரியோ தான் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே.